உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் நம்மளோட இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சியில குரு தரும் அற்புத பலன்கள்லாம் என்னென்ன குருஜி? 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு? நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எண்ணிலடங்காத நற்பலனை குரு பகவான் தரப்போகிறார். காரணம், அவர் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது? சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 நாங்கள்லாம் சிம்ம ராசி தெரியும்ல, ஊருக்குள்ள இப்படி சொல்லியே சார் டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுவ விட மாட்டேங்கிறாங்க சார். கேட்டால் சிம்மராசின்னே சொல்கிறாங்க. உண்மைதான். உண்மையிலே ரொம்ப கஷ்டம் யாருன்னா நீங்கள் தான். வெளியே போனால் அழுவ கூட முடியாது உங்களால். சிம்மராசின்னு பில்டப் பண்ணியே உங்களுக்கு இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா விரயஸ்தானம்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு இதில் இருக்க லாஜிக் தெரியாது. 8 குரு பகவான் யாரு? 8 12இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம் எப்பயுமே வினோத் 3 கூடிய 6 6 கூடிய 8 இந்த மாதிரிலாம் மாற்றி இதானா அது பேர் விபரீத ராஜயோகம். 8 12இல் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் வரும் பொழுது தங்கமாக வாங்குவாங்க. தங்கம் சார், நீங்கள் பாட்டுக்கு எல்லாருக்கும் தங்கம் வாங்குவீங்கிறீங்க. தங்கம் வாங்குற மாதிரியா சார் இருக்கு? பாருங்க, நீங்கள் தங்கம் வாங்குங்கோ, வெள்ளி வாங்குங்கோ, ஏதோ வாங்குங்கோ. பட் ஆனால் ஒரு விஷயம் புரியும், 1 கிராம் தங்கமாவது வாங்குவீங்க. நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. யூ ஆர் திங்கிங் டூ மச். ஸோ அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்கன்னு நினச்சிக்கணும். சிம்பிள், அவ்வளோதான். பட் உங்கள் ஃபோக்கஸ் கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது அதை நோக்கி போகும்னு சொல்ல வரேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா 12ஆம் இடம் என்பது சுப செலவுகள். ஒரே பிஸி. நேராக போங்க, ஒரு 50,000 ரூபாய் எடுத்து அப்படியே 100 ரூபாய் நோட்டா பேங்க்லையோ ஏடிஎம்லையோ எடுத்துகிட்டு வந்து ஒரு கட்டு போட்டு பண்டில் போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மொய் வைக்கிற வேலை தான். நேராக போகிறீங்க, உங்களுக்கு வந்து இது மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வரிசையாக காது குத்துற ஃபங்க்ஷன், இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தான். சுப செலவுகள். இந்த வருடம் முழுவதும் குடும்பத்தில் சுப செலவுகள். நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் தான் மொய் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் உங்கள் வேலை. 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி. அதை குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகுனா அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கு போகிறீங்க. 4ஆம் இடம் என்பது என்னன்னா வீடு வாங்கணும், வீடு மாடு மனை என்பதால் வீடு வாங்கணும், வீடு கட்டணுங்கிற எண்ணம் முதன்முறையாக வருகிறது. பொதுவாகவே வினோத், சிம்மராசிக்காரர்கள் வீடு கட்டினா அந்த வீட்டில் இவங்க இருக்க மாட்டாங்க. ஒன்று வாடகைக்கு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டி சொந்தமாக நான் வந்து பெரிய பேலஸ் கட்ட போகிறேன், என் பொண்டாட்டிக்கு பரிசு கொடுக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் வந்து இவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக மாறும். இது வரைக்கும் நான் ஒரு ஜாலியாக இருந்துட்டேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்தை தரும் இடம். அதை குரு பார்க்கும் பொழுது கடனை அடைக்கணும்னு இவங்களுக்கு தோணப்போகுது. சிம்மராசிக்காரர்கள் முக்கியமாக கடன் அடைக்க போகிறாங்க. இந்த வருடத்துக்கு எண்டுக்குள்ளே நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அதை அடைச்சிருவீங்க. அடுத்ததாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் உங்களுடைய பெரிய பயமே என்னென்னா, அஷ்டம சனி வந்துட்டானே, நம்மளை நிம்மதியாக வாழ விடுவானா தெரியலையே. பார்க்குறவங்களாம் என்ன சிம்மராசி, ஐயோ உங்களுக்கு அஷ்டம சனியாச்சே, எப்படி நீங்கள் டாலரேட் பண்ணீங்க? இப்படி கேட்டு முன்னெல்லாம் கூட ஜோதிட அறிவு மக்களுக்கு கம்மி. இப்போல்லாம் எல்லாரும் எல்லா சேனலும் பார்க்குறாங்க. யாராவது சிம்மராசினா உடனே அடுத்த வாரத்தை ஆமாம் உங்களுக்கு அஷ்டம சனியாச்சேன்னு அடுத்த வாரத்தை கேட்குறது. அந்த அஷ்டம சனியை குரு பார்க்கும் பொழுது ஸோ அது வந்து ஒரு அவருடைய ஆக்டிவேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அப்போ இயக்கம் நின்று போய் விடுகிறது. அஷ்டம சனி அதிர்ஷ்ட சனியாக மாறிவிடுகிறார். அஷ்டம சனி தான் இருந்தேன், இப்போ குரு பார்த்ததால் அதிர்ஷ்ட சனியாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சனி விலக்கு கிடச்சிருச்சு. 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து பண்ண வேண்டிய டார்ச்சர் எல்லாம் நிறுத்தி கொள்கிறார். ஸோ இதெல்லாம் குரு தரும் அற்புத பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா எதை சொல்லலாம் குருஜி? கவனமாக இருக்கணும்னா என்ன தான் சொன்னாலும் குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் சுப செலவு ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிபெண்ட் மனிதர்களோடு டிபெண்டன்சியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து தங்கச்சி கல்யாணம் வரிசையாக வந்து உங்களுக்கு வளகாப்பு, அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம், ஐயோ முடியலப்பா, என்னால் முடியல, ரியலாக முடியல, எத்தனை லோன் தான் போடுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக மாட்டிப்பீங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. ஆனாலும் அது சுகமான சுமை. எவ்வளோ மதிப்பெண் குருஜி உங்களுக்கு? 100க்கு 90 மார்க் தரலாம்.
குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பெயர்ச்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பெயர்ச்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் குரு பெயர்ச்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போ குரு பெயர்ச்சியிலேயே குரு 12 எங்க வந்தா உச்சம் நீச்சம். இப்போ ஒரு குரு வந்து மகரத்துல நீச்சம். அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்திலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷன்ல இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்கு. குரு நல்லா இருக்கும்போது என்ன ஆகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோசியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்க, எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோடு செல்கிறார்கள். நன்றி.